ப்ராக்டிஸ் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் நீ வந்து கப் அடிக்க முடியும். வாழ்க்கையில் நீ முன்னேறணும், பெரிய பெரிய பதவிக்கு வரணும் அப்படின்னா வள்ளலாரே சொல்கிறார், பதவி பசித்திரு, தனித்திரு, விழித்திரு அப்படின்றார். பசித்திருனா 3 வேளை போட்டு சாப்பாடு போட்டுட்டு சாப்பிட்றது கிடையாது. தேடல் என்ற ஒரு பசி இருக்கணும். நம்ம அடுத்து மேலே போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த பசி இருக்கணும். தனித்திரு பாருங்கள், தனியாக இங்கே இவ்வளோ பேர் உட்காந்தாலும் அவர் ஒரு வேலை நாயகனாக உட்காந்துருக்காரு. ஒரு வழக்கறிஞரா, ஒரு நீதிபதியா, ஒரு இயக்கத்தின் தலைவரா பார்த்தா தனித்து இருக்கிற ஒரு தனித்தன்மையோடு இருக்கணும். விழித்திரு, எச்சரிக்கையாக இருக்கணும். நம்மளை மயக்கிற மாதிரி பேசி நம்மளை வீணாக்கிடுவாங்க, இப்படிலாம் இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் விழித்திரும். அதான் பதவி. அந்த பதவி அடையணும்னா இந்த 3 விஷயம் நீங்கள் கடைப்பிடிக்கணும். இப்போ ஒரு சில பேர் ஆண்கள் இங்கே என்ன கர்நாள், ஒரு ஆணை கூட்டு கேளுங்க, நீ கர்நாள்னா என்ன, சரக்கு அடிச்சு சண்டை வாங்குறது தான் கர்நாள் அப்படின்வாங்க. ஆனால் நம்ம திரு சி.கே. சிலம்பரசன் பாருங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்குன்னு ஒரு விழாவை நடத்துறாரு. பெண்கள் அதிகமாக சந்தோஷமா படுறதில்ல, வீட்டில் அப்படி இருக்கல. இது மாதிரி ஒரு பொங்கலை தான் சந்தோஷமா இருக்குது. அப்படிதான் ஒருத்தன் புதுசாக கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ணிட்டு ஒரு டவுட் ஆச்சு, நம்ம பொண்டாட்டி காது கேட்குமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு வெளியில இருந்து கேட்குறான். இன்னைக்கு வீட்டில் என்ன குழம்பு அப்படின்னாலே ஒரு சவுண்டு கேட்கல. ஆஹா, காது தான் கேட்கல போல இருக்கு. கொஞ்சம் தூரம் போய் வாசுபடியாத நின்று, இன்னைக்கு என்ன குழம்பு, ஒரு சவுண்டு கேட்கல. காது இல்லை, காது கேட்கல, அவளுக்கு காது கேட்கல அப்படின்னு சொல்லி கிட்ட போய், இன்னைக்கு என்ன குழம்பு அப்படின்னாலே அந்த அம்மா சொல்லுது. இதோட 3வது தடவை சொல்றான், சாம்பார் சாம்பார் சாம்பார். கடைசியில் இவரு காது கேட்கல. அது மாதிரி நம்ம ஒரு தப்பு பண்ணுறோமா, என் ஃப்ரெண்டு சொல்லுவான், ஏதாவது தப்பானா பயப்படாத, தூக்கி நம்ம பொண்டாட்டி மேலே பழைய தூக்கி போடலாம் அப்படின்னு. எல்லாருமே பெண். அதனால தான் பெரியார் அம்பேத்கர் விடுதலையை பற்றி சொன்னாங்க. பெண் வந்து விடுதலையோட சுதந்திரமாக இருக்கணும், சுதந்திரமாக பேசணும், ஒரு சில அட்வைஸை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறது. அதனால் வாழ்க்கையில் நீங்கள் மேலும் மேலும் முன்னேறினா பாருங்கள், 3 விஷயம் இருந்தால் போயிடும். மனவளம், உடல் வளம், பொருள் வளம் அப்படின்னாங்க. நம்ம எல்லாமே பொருள் வளத்தை தூக்கி தான் போகிறோம். அதாவது பணம் அது சம்பாதிக்க தான் போகிறோம் வேலை வாய்ப்புக்கு தேடி. அதுக்கு நம்ம மன வளத்தை தைரியமாக வச்சுக்கணும். ஒரு விளையாட்டுக்கு போகிறோன்னா அந்த அளவுக்கு மன வளத்தோடு தான் இருந்ததுனால தான் இந்த அளவுக்கு அவர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அப்புறம் உடல் வளம், உடலை தைரியமாக வச்சுக்கணும், கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும், கால எக்ஸசைஸ் பண்ணணும், அப்படிலாம் இருக்குது. அதனால் வந்து இந்த 2 என்ன பொருள் வளம் வந்துடும். வேலை வாய்ப்பு பாருங்கள், 3% நீ கவர்மெண்ட் வேலை வாய்ப்பில் போகிறாங்கன்னா பெரிய விஷயம். இந்த ஸ்கூலில் இந்த ஊர் பசங்க ஒரு 3 பேர் காஷ்மீர் போயிருந்தாங்க. நாங்களே ஸ்கூலில் பாராட்டு விழாலாம் வச்சோம். எனக்கே சந்தோஷம். நான் திருப்பதி தாண்டி அந்த பக்கம் போனதில்லை. ஆனால் இது காஷ்மீர் போயிட்டு வரணும், எவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்கள். அந்த அளவுக்கு உங்களோட உழைப்பு தான். அதனால் ஒவ்வொரு ஆளும் நீங்கள் வந்து இது மாதிரி எனக்கு உண்மையான சி.கே. சிலம்பரசன் சார் எங்கள் டியூஷன் சென்டரில் ஒரு 2 தடவை கூப்பிட்டு நாங்கள் பாராட்டியிருக்கோம். அவருக்கு ஒரு பாராட்டு விழாக்கணும். ஏன்னா எல்லாரும் சந்தோஷமாக வைக்கணும். ஆதிக்குடியிலேருந்து எல்லாருக்கும் அழைச்சி வந்து சேவை செய்கிறாங்க பாரு. சேவைனா என்ன, புண்ணியத்தை சேர்த்து வைத்தால் அவங்க செய்கிற சேவை அவங்க வருங்கால தலைமுறையை பாதுகாக்கும். அதனால் நீங்களும் முடிஞ்சாலும் ஏதாவது ஒரு நல்லதை பண்ணுங்கள், ஏதாவது செய்யுங்க. அதே போல் பார்த்தா மகிழ்ச்சின்றது நமக்குள்ளே தான் இருக்குது. ஒருத்தர் புது ஆஃபீஸில் திட்டார், ஒருத்தர் என்னடா பண்ணுறது, பெரிய அதிகாரி நம்ம திட்ட முடியாதுல்ல. சரி வீட்டுக்கு போய் நம்ம பொண்டாட்டி போட்டு 4 சாத்து சாத்தோம், கொஞ்சம் மனசை வந்து மன அழுத்தத்தை குறைக்கிட்டு வேகமாக போகிறாரு. நம்ம போகிறோம், நம்ம ஒய்ஃப் வந்து லேட்டாக போகிறோமே, வெளியில் நின்று நம்மளை எதிர்பார்க்கல அப்படின்னு போய் அடிக்கலாம் அப்படின்னு போனோம். அந்த அம்மா வந்து வெளியில் நிற்கிது, வாங்க வாங்க வாங்கானுது. என்னடா அதை அடிக்க முடியலையே அப்படின்னு உள்ளே போனவொடனே சரி சேர் இழுத்து போடலையே அப்படின்னு அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த அம்மாவோட சேரை இழுத்து போட்டுச்சு. என்னடா இது வேற, சரி ஃபேன் போடலையே அப்படின்னு அடிக்கலாம் பார்த்தா ஃபேனை போட்டுச்சு. சரி டீ போட்டு கொடுக்கலன்னு அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா டீ எடுத்து வந்து வச்சுட்டு, என்னடா அதை அடிக்கவே முடியலையே, அதிகாரி நம்மளை திட்டாரு, கோவத்தை எப்படியே தணிக்கணுமே, சாத்தணுமே அப்படின்னு பார்க்குறாரு. சரி டீ சூடாக இருந்தால் ஒரு 4 சாத்தலான்னு பார்த்தா மீடியமாக தான் இருக்கு. என்னடா அடிக்க முடியல, நல்லா இப்படி குடிக்கிறாரு, சக்கரை இல்லை, மாட்டு நெடின்னு வச்சுட்டு அடிச்சு பொலன்னு பொழையிறாரு. போட்டு அடிச்சு அந்த அம்மா மயிரை இழுத்து போட்டு அடிச்சு அந்த மூளை கிடக்குது, கிடக்குது. ஒரு சக்கரை இல்லாமல் டீயை போகணும், ஒன்றும் இல்லை. அந்த அம்மா எழுந்துச்சு, கொண்டையை கட்டிட்டு ஸ்பூன் எடுத்து வந்து இப்படி கலக்கி விட்டுச்சு, எடுத்து குடிக்கிறான், சக்கரை இருக்கு. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, மகிழ்ச்சின்ற அதாவது இப்போ அந்த டீக்குள்ளே தான் அந்த சக்கரை இருக்குது, அதை நம்ம கிளறி இப்படி ஆட்டி குடிச்சிருக்கலாம். அப்படி தான் நமக்குள்ளேயும் மகிழ்ச்சின்ற ஒரு எண்ணம் இருக்குது. நாம் அது மகிழ்ச்சியான்றது இல்லை. ஒருத்தர் வந்துட்டானா வாழ்த்து தெரிவிக்கணும்னு சொல்ல மாட்டாங்க ஒரு சில பேர். இவன் போய் பேர் வாங்கிட்டானா அப்படி இப்படிலாம் நினைப்பாங்க. வப்பு சுடு வச்சாலும் வைக்கலாம்டா அப்படின்ற ஒரு மனநிலையாக போடுவாங்க. அதனால் நேர் எண்ணத்தோடு வாழுங்க, எல்லாம் சந்தோஷமாக இருங்க. அதுதான் திருமணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் குடும்பத்தில்
எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து இந்த பொங்கலை சிறப்பாக கொண்டாடுகின்ற அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.